வணக்கம். நான் ஆடிட்டர் இருதயம் பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நிப்பான் இந்தியா விஷன் க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில் வரும். ஒருத்தர் ஒரு வேளை ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணியிருந்தாருன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும், 10 இயர்ஸு, 15 இயர்ஸு, 20 இயர்ஸு, 25 இயர்ஸ் இப்படின்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வந்து 5 வருஷம் இருக்கிறனால நீங்கள் வந்து 5 வருஷத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் லாஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 11 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இப்போ வந்து இதை மந்த்லி இன்கம்மாக மாற்றினாங்க அப்படின்னா மாதம் 8,250 ரூபா வரலும் அட் த ரேட் ஆஃப் 9% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது சின்ன அமௌண்ட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 10% வந்து ஸ்டெப் அப் கொடுத்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 9,750 ரூபா வரலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இருக்கிறதுனால ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே முதலீடு பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு 20,000 முதலீடு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் ஒரு 13,500 வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார்.